Hello my dear cricket viewers, உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினா டிராவிட் ராகுல் டிராவிட் அவர் வந்து பாத்தீங்க அப்படினா இந்தியன் டீமோட கோச்சா கடந்த ஒரு சில வருடங்களா இருந்துகிட்டு இருந்தாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப நல்லா பண்ணாரு. ஏன்னா ஓடிஐ வேர்ல்டு கப்ல ஃபைனல் வரைக்கும் கூட்டு போனாரு. T20 வேர்ல்டு கப்ல கப்பும் அடிச்சு கொடுத்துட்டாரு அப்படினே சொல்லலாம். ராகுல் டிராவிட் இந்தியன் டீமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்லாவே இந்தியன் டீமை வந்து வழி நடத்தி இருக்காரு அப்படினே சொல்லலாம். ராகுல் டிராவிட்ங்கிற ஒரு மனுஷன் கிரிக்கெட் ஆடுறப்பையும் சரி இப்பயும் சரி அவர் ரொம்ப 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 காமன் கம்போஸ்டான ஒரு பிளேயருங்க. ரொம்ப சூப்பரான ஒரு மனுஷன். அந்த மனுஷனை பத்தி நம்ம நிறைய நல்லாவே கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே, இப்போ T20 வேர்ல்டு கப்போட அந்த கடைசி ஃபைனல் மேட்சோட அவரோட கான்ட்ராக்ட் BCCIல முடிஞ்சிருச்சு. இனிமே அவர் வந்து கோச் கிடையாது. காம்பீர் அடுத்த கோச்னு சொல்றாங்க. மேபி இருக்கலாம். ஓகே, சோ இப்போ என்ன மேட்டர் போயிட்டு இருக்கு அப்படின்னா ராகுல் டிராவிட்ட IPL டீம்ஸ் வந்து சைன் பண்றதுக்காக பேசிட்டு இருக்காங்களாமா as a கோச்சா. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மும்பை இந்தியன்ஸ்ல மார்க் போஜோ தான் இப்ப கோச்சா இருக்காரு இல்லையா, அவரோட இது வந்து முடிய போகுது. சோ அதனால வந்து ராகுல் டிராவிட்ட கொண்டு வரலாம். ஒன்ஸ் இப்ப ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, பும்ரா இவங்கலாம் இருந்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்தியன் டீம்ல ஒர்க் பண்ண அந்த ஒரு இது வேற இருக்குமா? சோ கண்டிப்பா இருக்கும். ஆப்வியஸ்லி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் மும்பை இந்தியன்ஸ் கடந்த ஒரு சில வருடங்களா அவங்களால பிளே ஆஃப் குவாலிஃபை ஆக முடியல. குவாலிஃபை ஆனாலும் அந்த மும்பை இந்தியன்ஸுக்குன்னே உண்டான அந்த கப் அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நடக்கவே இல்லை. ஸோ அதனால இந்த வாட்டி மேபி ஒரு ராகுல் டிராவிட்டை உள்ள கொண்டுட்டு வரலாம், அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் நான் டெலிகிராஃப்ல படிச்சேன், என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 95% வந்து ராகுல் டிராவிட் வர்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்கேஸ் அவர் இந்த சீசன் வரல அப்படின்னாலும் வேற இந்த சீசன் வேற எங்கேயுமே ஜாயின் பண்ண மாட்டாரு. ஒரு பிரேக் எடுத்துட்டு அடுத்த சீசன் அவர் மும்பைல ஜாயின் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. சோ எனிவே மும்பை சைன் பண்ணுவாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அட் த சேம் டைம் பாசிபிலிட்டிஸ் எந்தெந்த டீம்ல இருக்குங்கிற மாதிரி கூட டெலிகிராஃப் போட்டிருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா KKR, பிகாஸ் கௌதம் கம்பீர் இப்ப போயிட்டாரு இல்லையா, அவர் தான் இந்தியன் டீம் கோச்சா போறாரு. அங்க கோச்சா இருந்தா வேற எங்கேயுமேலாம் அந்த கோச்சாலாம் இருக்கக்கூடாது. ஓகே, சோ அதனால மேபி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இடத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்காக KKR வந்து ராகுல் டிராவிட்ட கோச்சா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ், ரிக்கி பாண்டிங் வந்து டெல்லியில ஓரளவுக்கு டீசெண்டா தான் பண்றாரு. ஒரே ஒரு சீசன் தான் ஃபைனல் கூட்டு போனாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க குவாலிஃபை கூட ஆக மாட்டேங்கிறாங்க. ஒரு மாதிரி இதாக தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு, இல்லை இப்போ இதாக இருக்குல்ல. ஸோ ரிஷப் பண்ட் தலைமையில் ஒரு நல்ல அணியை வந்து ராகுல் டிராவிட்டோட கோச்சிங்ல வந்து உருவாக்கலாங்கிற மாதிரி அவங்களும் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. எண்ட் ஆஃப் த டேல காசு யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அங்கே போயிடுவார் அவரு. நான் தப்பாலாம் சொல்லலை, அது நேச்சரான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவருக்கு ஹோம் டீம் எல்லாம் அங்கே எதுவுமே கிடையாது. ஸோ சம்பள உயர்வு அதிகமாக கிடைக்கிற இடத்துக்கு அவர் போயிட்டு அவரோட சேவையை பண்ணுவார். அது யாரா இருந்தாலும் அதுதான் பண்ணுவாங்க. அப்படி பார்க்குறப்ப மும்பை எனக்கு தெரிஞ்சு விட மாட்டாங்க. மும்பை வந்து ஸ்கெட்ச் போட்டாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக விடவே மாட்டாங்க. பட் ஒரு டைம்ல அவர் வந்து ராஜஸ்தானோட கோச்சாலாம் இருந்தார் நமக்கு தெரியும். பட் ஆனால் இதுக்கப்புறம் ராஜஸ்தானுக்கு வரதுக்கு சான்சஸ் இல்லை. பிகாஸ் அங்கே சங்கக்காரன் ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால மேபி மும்பை இந்தியன்ஸ் அப்படி இல்லைன்னா KKR நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து ராகுல் டிராவிட் எங்க கோச்சா போவார் அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட் வந்து சந்திக்கிறேன். அனுதம் பா ஃப்ரம் திஸ் VJ Mani. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.